அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் நவம்பர் 20 முதல் டிசம்பர் 20, 2025 சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பணமும் பாதகமும் பந்தாடும். மீண்டும் உங்களுக்கான தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குற பணமும் பாதகமும் பந்தாடும். இந்த தலைப்புல இருந்தே புரிஞ்சிருக்கலாம். பண ரீதியாக ஒரு பணம் என்ன சொல்றதுன்னா, பணம் தேவையில்லாத இதுக்கெல்லாம் செலவாகுதே அது இதுன்னு கஷ்டப்படுறது, வேறு வழியில் உங்களுக்கு பிடிக்காமையே அந்த செலவு பண்ணுறது, கொடுக்க வேணும்னே மற்றவங்க அபகரிக்கிறது, இப்படி தான் ஏதாவது நடக்கும். பாதகமும் பந்தாடும். எங்கே பிரச்சனை வந்துட போகுது, பயம் வந்துட போகுது, மரியாதை போயிட போகுது அப்படின்னு. ஏன்னா சிம்ம லக்னம் அண்ட் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். அவங்களுக்கு ரொம்ப மரியாதை ரொம்ப பிடிக்கும். தன்னை ஒரு அப்பாட்டக்கரா ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இப்போ சில பேர் கமெண்ட்ஸில் எனக்கு அப்படி இல்லைங்கிறாங்க. ஆக்சுவலாக இது மாத கோளுங்க அந்த சூரியன். அதில் ஒவ்வொரு மாதமும் கூட குறைச்ச இருக்கும். அதுலேயும் ஐப்பசி கார்த்திகள் எல்லாம் அவர் பிறந்திருக்கார். புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை எல்லாம் பிறந்திருந்தா அவ்வளோவா வலிமை இல்லாமல் இருக்கும். அந்த 4 அப்பட்டக்கிற அவங்க அந்த உணர்வு அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் குறையலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம். அதோட தன்மையை பொறுத்து நீச்சமாகிறது, வீக்காக இருக்கிறது, அதெல்லாம் பொறுத்து மாறும். ஒரு பொதுவில் சூரியன் அப்படின்னாலே நம்பர் 1. அது நான் எப்படியும் பெரிய ஆள் ஆகணும், நான் ஒரு லீடர், நான் ஒரு பாஸ் அப்படிங்கிற லீடருங்கிறத விட பாஸ் ஆட்டிடியூடு தான் அதிகமாக இருக்கும். இப்போ அதை காப்பாற்றுறதுக்காகவே, ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் வலுக்குது. 4ஆம் இடத்துல 5 கோள்கள் எல்லாம் 10ஆம் பாவத்து பார்க்குது. ஐயோ எப்படி செஞ்சு நம்ம மரியாதையை காப்பாற்றிக்கிறது, என்ன செஞ்சு காப்பாற்றுறது அப்படின்னு அது நெகட்டிவான பலன்கள்லாம் கொடுக்குது. ஏன்னா அஷ்டம சனி படுத்துற இதுவரையில் வக்ரம் பெற்று கொண்டிருந்தவர் ஏதோ பயந்துக்கிட்டே இருக்கிறது கூட விசாரி கடைசியாக நல்லபடியாக முடிஞ்சிச்சுப்பா, தப்பிச்சோம்ப்பா, பெருசாக பிரச்சனை இல்லைப்பா, பெருசாக முறிவு பிரிவு இல்லைப்பா, முறிவு பிரிவு வந்தாலும் சமாளிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் 28/11 வருகிற 28/11/2025 இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி அஷ்டம சனியாக சரியாக ஆப்பு வரத்தான். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதியாக வருகிறவர் யாரு? பூர்வ பாக்கியாதிபதி. ஆக மெடிடேட் பண்ணி அவன் வேற ஆட்சியா இருக்கான், அஸ்தகதமாயிருக்கான் வேற. உங்கள்கிட்ட அடங்குறப்ப நீங்க நினைக்கிறது தான். நீங்க வித்தியாசமா எங்களால் எல்லாம் முடியும்னு சொல்லிட்டு மற்றவங்களை அலட்சியப்படுத்திக்கிட்டு, யார் இருந்தா என்ன, யார் போனா என்ன, நான் பெரட்டிடுவேன், உருட்டிடுவேன், எனக்கு அவ்வளோ திறமை இருக்கு, நான் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் தெரியுமா அப்படின்னு நினச்சிட்டு செஞ்சீங்கன்னா சிக்கல் வரும். பொதுவாக நெகட்டிவ் பலன்களை கொடுக்கறதுக்கு மேஜர் கோள்களான ராகு கேது, ஏன்னா ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கார், அதாவது உங்க ராசியிலே கேது. அப்படி ஒரு குழப்பத்தையும் 7ஆம் இடத்துல உள்ள ராகு புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக சில கண்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்க ரெடியா இருக்க. அண்ட் அஷ்டம சனியாக வேற 28 தரமாக சம்பவங்களை செய்யறதுக்கு அவரு வேற ரெடியா இருக்கார். அதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது. உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவானும் உச்ச வீட்டில் இருந்தாலும் 12ஆம் இடம், அது உச்ச வக்ரங்கிறது நீச்சப்படுது. ஆக ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். 5ஆம் இடத்திற்கு பெருசாக சாதிச்சிரும், நம்மளை யாரும் அசைக்க முடியாதுன்னு நினைப்பீங்க. ஆட்டங்கன்று அது அரசியலுக்கும் பொருந்தும். நான் அரசியலை வச்சுட்டு சொல்கிறேன்னு இல்லை. ஒரு கம்பெனியில் மேலதிகாரியாக இருக்கீங்கன்னாக்கா நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் வச்சது தான் சட்டம்லாம் செஞ்சீங்கன்னாக்கா வம்பு. மற்றவங்களோட இணைந்து செயல்பட்டுக்கணும். ஏன்னா 5க்குரியவனை 8க்குரியவனாகவும் வரான். பங்குதாரர்களை எல்லோரையும் பங்குதாரர்களாக வைத்துக்கொண்டு அவங்கள்ட்ட தெளிவாக இருக்கும். உங்கள் முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன ஆகிட போகுது அப்படி இப்படி அலட்சியம் காட்டுவீங்கன்னு வச்சுக்கோங்க, பங்குதாரர்கள் விலகி விடுவார்கள். அப்போது உங்கள் மரியாதை குறையும், லாபம் குறையும், வெற்றி கிடைக்கிறதுல பிரச்சனை வரும். இது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த குரு பகவானும் கிட்டத்தட்ட வக்ரகதியில் பயணிக்கிறது நினச்சதுக்கு மாறாக. ஏன்னா
வக்ர பெற்றுக்கோள் ஒரு குடிகாரரை போல பிகவ் பண்ண வைக்குங்க. 5 குடையவன் வக்ரம் பெறப்ப உங்க புத்தியே தடுமாறும். அதிகார இதுல என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், என்ன செய்யறோம்னு தெரியாம பண்ணுவீங்க. அவரு வக்ரகதியிலேயே பயணித்து 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் வருவார். அது சூப்பர். அது லாபத்தை கொடுக்கும். ஆனா அவர் வக்ரகதியில பயணிக்கிறார். இல்ல பெரிய அளவுக்கு திட்டமிட்டு அடிச்சு தூக்கலாம், பெரிய லாபத்தை பார்த்துடலாம்னு நினைப்பீங்க. அப்படியே சொதப்போம். இது என்னமோ பயமா இருக்கு, லாபம் கிடைக்குமா, ஒருவேளை சிக்கல் ஆகிடுச்சுன்னா மாட்டிக்குவோமே ஏதாவது சொல்லி பயமுறுத்தி, ஏன்னா புத்தி தடுமாறுது இல்ல. 5 குடையவன் வந்திரம் பெறப்ப அதிர்ஷ்டம், புத்தி எல்லாம் தடுமாறும். கிடைக்குமா கிடைக்காதா, இது நடக்குமா நடக்காதான்னு அந்த குழப்பத்துல நல்ல வாய்ப்புகளை விடுற மாதிரி இருக்கும். அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவர் பூர்வ பாக்கியாதிபதி, அவர் ஆட்சியாக இருக்கிறார். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. ஏன்னா நல்லா அந்த பவர் கிடைச்சிரும். பெருசா பாதகங்கள் வராம தப்பிச்சுக்கலாம். உங்க வித்தை திறமையை முழுமையாக காட்டி அந்தஸ்து, மரியாதை, வேலை, தொழில் இதெல்லாம் காப்பாத்திக்கலாம். இல்லாட்டி சிக்கல் வரும். உங்களுக்கு 3-10 கூடைய அந்த சுக்கிரனும் 27-11-2025 வரைக்கும் தான் 3ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். அப்ப இனம் புரியாத தைரியம் இருக்கும் அந்த ஒரு வாரம். 27-11க்கு அப்புறம் அவர் 4ஆம் இடம் போறப்ப அது கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல அவ்வளவு கோள்கள் வழுக்குது. அந்த சுக்கிரனும் போய், அதாவது 3-10 கூடையவன் 4ல உட்கார்றப்ப கடுமையா உழைச்சுதான் ஆகணும். மற்றவங்க கூட்டாளிகள் அந்த எதிர்பாலினர் வகையிலையும் கொஞ்சம் சிக்கல். ஏன்னா பாதகாதிபதியோட இணைகிறார். இவர் கலத்திரக்காரர், ஆப்போசிட் செக்ஸை குறிக்கும். அதுலேயும் கவனம் தேவை. 4ஆம் இடத்துல யார் யார் இருக்கா, உங்க லக்னாதிபதி இருக்கார், 12ஆம் இடத்ததிபதியான சந்திரன் இருக்கார். அப்ப சும்மா இருக்காது, அலைச்சலோட தான் நான் உங்க மரியாதையை காப்பாத்திக்கிற மாதிரி, மன உளைச்சலோட தான் நீங்க உங்க மரியாதையை காப்பாத்திக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 3-10 கூடைய அந்த சுக்கிரனும் 4ல இருக்கிறப்ப வேற வழி இல்லை, ஓடித்தான் ஆகணும், முயற்சி பண்ணித்தான். ஏதோ ஆரம்பிச்சுட்டோம், அப்புறம் எப்படி விட முடியும், முடிச்சுதான் ஆகணும்னு ஓட வைக்கும். இப்படி அந்த சுக்கிரனும் பற்றார். அந்த பாதகாதிபதியான அந்த செவ்வாய் அங்க ஆட்சியாக இருக்கார். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பாதகம் வராதுன்னு இருக்கேன். இல்லாட்டி 4ல செவ்வாய் இருக்கிறது தோஷம். 2, 4, 7, 8, 12ல இருந்தாக்க அது கடுமையாக உங்களுக்கு சித்தல் பண்ணும், சுகக்கேடுகளை கொடுக்கும், பாதகத்தை கொடுக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். அண்டு லக்னத்திலேயே இருக்கக்கூடிய கேது அப்படி ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையை கொடுப்பார். இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் அவர் பார்த்துக்குவான்ட்டு அப்படியே ஒரே சிந்தனையில் இருப்பீங்க. அப்போ ஒரு விஷயம் ஒரு இதை எடுத்துட்டு வேலை செய்வீங்க, அதை திட்டமிட்டு சக்ஸஸ் பண்ணுற மாதிரி சொல்லி அடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி சொதப்பல்கள் வரும். பொதுவாக சிம்ம லக்னத்துக்கு ஒரு நெகட்டிவாக தான். அதனால தான் பணமும் பாதகமும் பந்தாடணும். ஓவராக பண செலவு, பண உளைச்சல், பேரை காப்பாற்றுறதுக்காக, பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா ராகு கேது சரியில்லை, சனி பகவானும் சரியில்லை. 6-7 கூடையவன் 8ல போய் வர மறைகிறப்ப மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு தப்பிச்சுக்குவீங்க. நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா பெருசாக பாதிப்பு இருக்காது. இல்லாட்டி டோட்டலாக மற்றவங்க, கீழே உள்ளவங்க, தொண்டர்கள், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய எல்லோரையும் இழக்கிற மாதிரிலாம் அந்த சனி பகவான் பண்ணிடுவார். அதனால் மரியாதை போகும், தனம் பேரை கெடுத்துக்கிற மாதிரியும் வரும். அதனால தான் பணமும் பாதகமும் உங்களை பந்தாடுன்ட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த புதனும் 2-11 கூடையவனும், அதாவது தனத்திற்குரியவன், தன லாபத்திற்குரியவன், அவனும் வக்ரம் பெறது அஸ்தங்கதாரன்னு அப்படி கூட குறைச்ச போறாரு. எங்க திடீர்னு வக்ர புதன் அந்த பயிற்சி ஆகிறது 24-11ல் 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் வர 2-11 கூடையவன் 3ல வர்றப்ப உங்களை பலவித முயற்சி பண்ண வைப்பார் தன லாபத்துக்காக. ஆனால் வக்ரகதியில் பயணிக்கிறார் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் நினச்சபடி உங்கள் முயற்சியை பலிதமாக்க முடியாது, நினச்சது நடக்காது, பயந்துக்கிட்டே செய்கிறது ஒர்க் அவுட் ஆகும். இது எப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆவார்னா 30-11-2025 வரைக்கும் ஆக 10 நாள் கவனம். அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிட்டான்னாக்கா ஓரளவு ஸ்டடி ஆகும், நல்லா இருக்கும். இந்த அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிறப்ப ஓரளவு தன வருவாய் வரும்.
இல்லாட்டி நீங்க தான் கெடுத்துக்குவீங்க. ஏன்னா அஸ்தங்கதம் ஆகுறப்ப சூரியன்ட்ட தான் அஸ்தங்கதம் ஆகுவார். உங்க லக்னாதிபதிகிட்ட தான். நீங்க தான் ஒரு அப்பா டக்கரா பிஹேவ் பண்ணி முறிவு, பிரிவு, சிக்கல்களை ஏற்படுத்துற மாரி பண்ணிடுவீங்க. இந்த குரு பகவானும் வக்ரகதியில 12ஆம் இடத்திலிருந்து 5/12/2025 11 போறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா வக்ரம் பெறது கவனம்னு இருக்கேன். அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாரி இது திடீர்னு மாறி போகும். அவனே 8 கூடையவனாவும் வரான். இதே பயம், குழப்பம், முறிவு, பிரிவு வந்துரும், ரொம்ப மோசமா போயிடும்னு நினைத்தீங்க. அது நல்லபடியா போகும். அதனால நீங்க போட்டு குழப்பிக்க கூடாது. ரொம்ப பயந்துட்டு விட்டுட்டீங்கன்னா, முயற்சி பண்ணாம விட்டீங்கன்னா, அதனால தான் மெடிடேட் பண்ணிக்கணும். அப்ப பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இல்லாம தப்பிச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதம் பணமும் பாதமும் பந்தாடுங்கிறப்ப பணத்தையும் பணம் வழியாகவும் மனம் வழியாகவும் பாதகங்க தொடர்ச்சியா இப்ப நடக்கக்கூடியது. அதுலேருந்து தீர்வு கண்டு வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல நாட்கள் அதற்காக செலவு, அதற்காக மன உளைச்சல், அலைச்சல் அதெல்லாம் அடைய வேண்டியிருக்கும் நார்மல் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கே. அதனால கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். அஷ்டம சனி அந்த அளவுக்கு சரியில்லை. குரு பகவானும் அவர் வக்ரம் பெற்று போய் 11ல் உட்கார்றதும் வம்பு தான். வரிகேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிக்கலாம். நல்ல திசாபுத்தி இருக்கா, ஓகே, தப்பிச்சிடுவீங்க. அப்படி இப்படி குழப்பம் வந்தாலும் இது வந்தாலும் ஏதோ பணத்தை கொடுத்து இது பண்ணி பெரிய பாதகம் வராம அதை ஓகே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துடும். இதே கெட்ட திசாபுத்தின்னாக்க டோட்டலாக அதனோட இழப்புகள் பல வருடங்கள் பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிடும். மெடிடேட் பண்ணிக்கங்க. பெரிய அளவுக்கு பாதகம் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா 9ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். அதனால பரிதமா அந்த நீங்கள் நினைக்கிறது நடக்கும். பெரிய பாதகம் வராமல் சுகமாக பெற்றலாம். நன்றி பிள்ளைகளை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.